சமீபத்தில் மோடி அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவிப்பு, அதாவது அரசு பணியில் இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தொடர்பில் இருக்கலாம் என்பதுதான் அந்த அறிவிப்பினுடைய ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்கள் ஒரு தனியார் அமைப்பில் எப்படி பங்கு பெறலாம்? இது சாதாரணமாக நாம் பார்க்கிற எல்லோருக்கும் ஒரு பெரும் சர்ச்சையை, பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் தப்பில்லை. ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி நூரானினுடைய அந்த புத்தகத்தை படித்தால் அந்த அமைப்பினுடைய சாராம்சங்கள் நாம் தெரிய வரும். 1925ஆம் ஆண்டு இந்தியாவில் டாக்டர் ஹெக்டேவார் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சித்தாந்தம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மகாராஷ்டிரா வாழ்கிற சித்பவ பிராமணர்கள் அனைவரும் சேர்ந்து ஹிந்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். ஆரம்ப காலகட்டத்தில் 200 ஷாக்காவாக இருந்தது. 2024 தற்போது ஜூலை மாதம் 57,000 ஷாக்காக்கள் நாடு முழுவதும் இந்த அமைப்பிற்கு உண்டு. இந்த அமைப்பு பல்வேறு காலகட்டங்களில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது குறிப்பாக 3 முறை இந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது முறை மகாத்மா காந்தியினுடைய படுகொலையின் போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. 2வது முறையாக எமர்ஜென்சியின் காலகட்டங்களில் இந்த அமைப்பு 1976 இந்த காலகட்டங்களில் தடை செய்யப்பட்டது. 3வது 92இல் பாபர் மஸ்ஜித் இடிப்பின் போது இவை தடை செய்யப்பட்டது. குறிப்பாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் மூலம்தான் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இதே போன்று ஏராளமான அமைப்புகள் இந்தியாவில் இருந்தாலும் ஒரு தனி அமைப்பின் மீது அரச ஊழியர்கள் பணியாற்றலாம், தொடர்பு கொள்ளலாம் என்பது ஒரு நியாயமான விஷயமாக யாருக்கும் படுகிறதா என்ற கேள்வி முதலில் எழும். அரசியலமைப்புக்கு உட்பட்ட அரசியல் பிரிவை உள்வாங்கி அதனுடைய முகவுரையிலே கொடுக்கப்பட்ட பிரியாம்பிள் என்று சொல்வதை போன்று ஒரு சாவரின் தேசத்தில் யாருக்கும், எந்த மதத்திற்கும், எந்த ஜாதிக்கும் பொருத்தமில்லாத ஒரு நடுநிலையாகத்தான் அரசியலமைப்பு இருக்கிறது. தற்போது இதுகாரம் இல்லாத ஒரு முறை ஏன் தற்போது ஆர்எஸ்எஸ்ஸில் பணியாற்றலாம் என்று கொண்டு வந்திருக்கிறார் மோடி அவர்கள்? 1980களுக்கு பின்பு 84இல் அவைகள் 2 இடங்களை பெற்ற போதும் 1998இல் வாஜ்பாயுடைய ஆட்சி வந்த போதும் இந்த முறை கொண்டு வரவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ்ஸில் பணியாற்றலாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்போது 240 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நிலைபெறச் செய்திருக்கிற மோடி இந்த முறை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் மத்திய அரசு அல்லது அரச ஊழியர்கள் பங்கு பெற்று பொது சேவை செய்யலாம் என்பதை போன்று கொண்டு வந்திருப்பது பெரும் சந்தேகத்தையும் வேறுவித பார்வையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர் மோகன் பாகவத்தினுடைய சில மாதங்களுக்கு முன்பான ஒரு கருத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அகங்காரம் பிடித்தவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆர்கனைசரும் அதை சொன்னதென்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஆட்சியில், அதாவது இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக தனது அதிருப்தியை தெரிவித்திருந்தது. சுயம் சேவக்கூடிய உறுப்பினர்கள் யாரும் பாரதிய ஜனதாவுக்காக அவர்கள் ஒத்துழைப்போ அல்லது கதவுகளுக்காக சென்று களப்பணிகளும் ஆற்றவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் அது ஒரு தோல்விக்கு மாபெரும் காரணம் என்று அந்த அமைப்பினுடைய இந்திரஜித் குப்தா போன்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆக இப்படி வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் அமைப்போடு நரேந்திர மோடிக்கு 10 ஆண்டுகள் இல்லாத உறவு. அதே சமயம் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ஸிலும் பணியாற்றலாம் என்ற இப்பொழுது அவர் எடுத்திருப்பதன் காரணம் என்ன? ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு நாளிதழுக்கு பேட்டியளித்த ஆர்எஸ்எஸ்னுடைய, அதாவது பிஜேபியினுடைய தலைவர் ஜேபி நட்டா, நாங்கள் தனித்து வளர்ந்திருக்கிறோம், ஆர்எஸ்எஸ் தேவையில்லை,
என்று வெளிப்படையாக அவர் அறிவித்து விட்டார். ஆனால் இப்பொழுது RSSோடு அவர்கள் தாஜா செய்து போவதின் நோக்கம் என்ன என்பதுதான் இன்றைக்கு இந்திய பொதுச் சமூகத்தை ஒரு உலுக்கி வருகின்றது. முதலாவதாக, இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. அரசியல் வேறு, அரசாங்கம் வேறு. அரசியலில் இருப்பவர்கள் ஒரு தனி அமைப்பாக இருந்தாலும் அரசாங்கத்தை நிர்ணயம் செய்கின்ற போது அவர்கள் அந்த அரசியல் அமைப்புக்கு ஒத்துழைத்து இறையாண்மைக்கு உட்பட்டு சத்திய பிரமாணம் எடுத்துவே யாருக்கும், எந்த மதத்திற்கும், எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், சாதிக்கும் நான் எக்காலத்திலும் விசுவாசமாக இருப்பதை விட என் தேசத்திற்கும் எனது அரசியல் அமைப்பிற்கும் சத்தியமாக நான் விசுவாசமாக இருப்பேன். ஆனால் RSS ஒரு ஹிந்து அமைப்பு, RSS ஒரு சித்பவ பிராமண அமைப்பு, RSS வேதங்களையும் சனாதனத்தையும் மனுவையும் முன்னெடுக்கும் அமைப்பு. இந்த அமைப்பில் எப்படி ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற கேள்வியை இந்தியாவில் பலர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. மோடி கடந்த முறை RSSஐ ஒதுக்கிவிட்டு தான் அந்த கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் முயன்றார். பிஜேபி என்ற ஒரு கட்சி RSS இல்லாமல் எந்த காலத்திலும் இல்லை. அதை மோடி மறந்தார். ஆனால் RSS மறக்கவில்லை. இந்த தோல்வியின் மூலமாக மீண்டும் நினைவூற்றப்பட்டதுதான் அகங்காரம் என்ற வார்த்தை. அதை அவர் மட்டும் சொல்லவில்லை, பலரும் விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு 25 RSSனுடைய 100ஆண்டு விழா. 1925 ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழா 2025 ஆண்டு பாரதிய ஜனதா இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதே போன்று பாஜக வெற்றி பெற்றுவிட்டது. வலுவற்ற பிரதமராக மோடி இருக்கின்றார். ஆனால் இப்போது அவர் RSSஐ, அதாவது இது அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தாலும் RSSல் இருப்பவர்கள், அரசு ஊழியர்கள் RSSலும் பணி செய்யலாம் என்பதுதான் ஏன் என்ற கேள்விக்குத்தான் தான் பலமற்றவராக இந்திய சமூகத்தில் நிரூபிக்கப்பட்ட பின்பு தற்போது தன்னை பலமான ஒரு சிஎமாக, முதல்வராக அல்ல, பிரைம் மினிஸ்டராக காட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கு RSSனுடைய களப்பணி தேவை. மகாராஷ்டிராவில் தேவை, ஹரியானாவில் தேவை, ஜார்க்கண்டில் தேவை, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் 10 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் தேவை என்பதை பிஜேபியினுடைய தலைவர்கள் அமித்ஷா, JP நட்டா, பிரதம மந்திரி மோடி இவர்களெல்லாம் உணர்ந்திருப்பதால் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இது அரசியல் அமைப்பு மற்றும் பொது விவகார துறைகளுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் நேர் மாற்றம். எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பு தனி. அது அரசியல் இருப்பவர்கள், அரசாங்கத்தில் பணியாற்றுபவர்கள், அவர்கள் அரசியல் கட்சியாக இருக்கலாம். ஆனால் அரசு ஊழியராக அவர்கள் வந்த பின்பு ஒரு தனி அமைப்பில் தொடர்பு வைப்பது பட்டப்பகலாக இது உரிமை மீறல். இது மோசமான செயல்பாடு. இந்த செயல்பாட்டை தொடர்ந்து இந்தியாவில் அனுமதிப்பதற்கு என்ன காரணம் என்பது புரியவில்லை. மோடியினுடைய இந்த இயலாமை தான் அவர் RSSலும் பணி செய்யலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். RSSனுடைய கடந்த கால போக்குகளை பார்த்தால் அவர்கள் எக்காலமும் இந்திய சுதந்திரத்திற்கெல்லாம் பெரிதாக பாடுபட்டவராக அல்ல. ஆளுகின்ற அரசாங்கத்திற்கோடு இணைந்து பயணிக்க வேண்டும். பிரிட்டிஷுடைய காலத்தில் அதுதான் நடந்தது. இன்று கூட நம்முடைய பல்வேறு RSS தலைவர்கள் நாங்கள் அரசுக்கோ அரசாங்கங்களுக்கு எதிராக போராட்டங்களை செய்ய மாட்டோம். அந்த அமைப்பில் மற்ற அமைப்புகளை போட்டு உறுப்பினர்கள் கிடையாது. தற்போது 57,000 சாகாக்களை ஷாக்கா நடைபெறுகின்றதை 75,000 ஆக்கி 1,00,000 ஆக்கிவிட வேண்டும் என்று கடும் முயற்சியில் அந்த அமைப்பு 100ஆண்டு விழா காணுகின்ற நேரத்தில் அமைப்பிற்கான படிவங்கள் இல்லை, உறுப்பினர் படிவங்கள் இல்லை. வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், தேசிய தலைவர்கள் என்று எந்த பதிவும் இல்லை. ஒருவர் RSSல் உறுப்பினராக இருந்தால் அவர் ஷாக்காவில் கலந்து கொண்டால் போதும், அவ்வளவுதான். அவர் எத்தனை ஷாக்காவில் இருந்தார் அதெல்லாம் இல்லை. அப்போ யாரை அணுகுவது? இப்படி ஒரு அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பினுடைய தலைவருக்கோ அவருக்கு உறுப்பினரும் கிடையாது, அவருக்கு சட்டத்திட்டங்களும் கிடையாது, அவருக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் இந்த அமைப்பில் பணி செய்யலாம். இந்த அமைப்பினுடைய ஆழமான வேர் சித்தாந்தம் என்ன என்பதெல்லாம் பிரகடனப்படுத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்தியா போன்ற ஒரு பெரும் தேசத்தின் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் ஆட்சி தலைவரும் இப்படி ஒரு படிவமற்ற, உறுப்பினரற்ற
ஒரு இந்துக்களை மற்றும் ஹிந்து ராஷ்டிராவை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆழமான சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பணியாற்றலாம் என்பது நிச்சயமாக வரம்பு மீறல் தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஹிந்து அமைப்போ, இஸ்லாமிய அமைப்போ, கிறிஸ்தவ, சீக்கிய, பார்சி எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, தேச நலன் கருதி எந்த மத அமைப்புகளும், எந்த சாதி அமைப்பும், எந்த மொழி இன அமைப்புகளும் அரசாங்கத்தோடு பிணைய முடியாது. அரச ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், பிரதமர் அலுவலக ஊழியர்கள், உள்துறை ஊழியர்கள், வெளிநாட்டுத்துறை வெளிவிவகார அமைச்சகம், இப்படி பல்வேறு அமைச்சகத்தில் இருப்பவர்கள் எக்காலகட்டத்திலும் ஒரு தனிவாத அமைப்பில் ஈடுபட முடியாது. அதுவும் RSS போன்ற மதம் சார்ந்த இந்தியாவை இந்து தேசமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு போராடும் ஒரு அமைப்பில் பணியாற்ற இந்திய பிரதமர் அல்லது அவரின் கீழ் செயல்படும் ஒரு அரசு அனுமதி அளித்திருப்பது பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. இதற்கான பின்னணி காரணங்கள் நாம் அறிய முடியவிட்டாலும் இது வழக்காடு மன்றத்திற்கு செல்லுமா, நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் என்ன, பொறுத்திருந்து பார்ப்போம்.